மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். என்னங்க ஆபீஸ் போற மாதிரி தலை சீவி பவுடர் போட்டு பாடி ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுக்கிறீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான். அம்மா இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? ஏன் லேட்டு? சரி சரி, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அதான் வந்துட்டேன்ல. சரி குடு. ஏய் என்னாச்சு? தேங்க்ஸ் கௌதம். எதுக்கு தேங்க்ஸ்? உங்க இடத்துல யார் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லாத பொண்டாட்டின்னு இந்நேரம் வேற கல்யாணத்துக்கு ரெடியா இருப்பாங்க. குழந்தை இல்லாத ஆம்பளைங்களுக்கு அடுத்து இந்த யோசனை தான் வரும். ஆனா அத பத்தியெல்லாம் நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படல. நான் தான் முக்கியம்னு இருந்தீங்க. நான் எங்க மனசு விட்டுருவேணும்னு என்ன அரவணைச்சீங்க. பைரவி மேடம் உங்களுக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியும் அத நீங்க கண்டுக்கவே இல்ல. அந்த மனசு ஏன் புருஷனை தவிர யாருக்கும் வராது. இந்த வீட்டோட வாரிசை பெத்து தர முடியாதுன்னு என் மேல பழி வந்தப்போ என்ன விட்டு கொடுக்காம யாரு என்ன சொன்னாலும் என்ன பாதுகாத்தீங்க. இதுக்கெல்லாம் நான் எத்தனை தேங்க்ஸ் சொன்னாலும் ஈடாகாது கௌதம். ஏய் என்ன இலக்கியாது? நீ என் பொண்டாட்டி, நான் உன்னை விட்டு கொடுத்துருவேனா? இல்ல கௌதம், ஒரு செகண்ட் நீங்க என்ன கைவிட நினைச்சிருந்தாலும் நான் செத்திருப்பேன். பாரு, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கைக்குள்ள மட்டும் வரல, என் மனசுக்குள்ள வந்துட்ட. பாரு, என் உயிருக்குள்ள நீ கலந்துட்ட. இனி நீ வேற நான் வேற இல்ல. குழந்தை இருந்தாலும் இல்லாட்டியும் இலக்கியாதான் என் உலகம். உன்னை நான் எக்காரணத்தை கொண்டு விட்டு தரவே மாட்டேன். இது போதும் கௌதம், எனக்கு இது போதும். நான் இப்பவே செத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். சரி இது பாரு, இப்ப எல்லா பிரச்சனையும் முடிச்சது. நீ அம்மா ஆகலான்னு தெரிஞ்சிருச்சு. விழுந்த பழியெல்லாம் தொடச்சாச்சு. இனி எந்த குழப்பமும் இல்ல. இப்ப நம்ம ஃப்ரீ பேர்ட்ஸ். ஆமாங்க. சோ இன்னையில இருந்து ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிப்போம். நமக்கு இன்னைக்குதான் கல்யாணம் ஆச்சு. நாம புது மன ஜோடிகள். அதனால 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 இன்னைக்குதான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாமா? 10 மாசம் 10 மாசம் தான் ஒரு அழகான குழந்தையை பெத்துக்கலாம். சரியா? என்ன ஓகேவா? ஓஹோ, அதுக்கு தான் சார் மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டு இருந்தீங்களோ? கௌதம், நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். குழந்தை நமக்கு பொறுக்காதுன்னு தெரிஞ்சப்பதான் குழந்தையோட அருமையே நமக்கு தெரிஞ்சது. ஆனா அதுக்காக அஞ்சலி பெத்துக்கிறான்னு இல்ல 4 பேர் சொல்றாங்கன்னு நம்ம குழந்தை பெத்துக்க வேண்டாம். நீ சொல்றது கரெக்ட். நம்ம நமக்காக பெத்துப்போம். நம்ம வீட்டு வாரிசுக்காக பெத்துப்போம். இந்த போட்டோ வெறும் கனவாவே போய்டும்னு நினைச்சேன். இப்போ அந்த கனவு நிஜமாக போகுது. இந்த போட்டோல இருக்கிற மாதிரி 3 குழந்தைங்க நம்ம டக்கு 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 டக்குன்னு டெலிவரி பண்ணோம். 3? நீங்க வரைஞ்சதுக்காக நான் 3 குழந்தையெல்லாம் ஒரே டைம்ல பெத்துக்க முடியாது. நீ வேற இந்த போட்டோல இருக்கிறது பத்தாதுன்னு நிறைய குழந்தைங்க இருக்கிற மாதிரி
இன்னும் நிறைய வரையலான் இருக்கேன். என்னது நிறையவா? ஆமாண்டி என் செல்லமே. சரி, ஃபர்ஸ்ட் நைட்ட ஸ்வீட்டாக்க நான் ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இரு. ஹை மைசூர் பா. உனக்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்தேன். பா எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு, நாக்கெல்லாம் ஊறுது. ஆனா இத சாப்பிடுறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? உனக்கு நான் இந்த மைசூர் பாக்க ஊட்டுவேன், அதுல பாதிய நீ எனக்கு தரணும். தரேன். அத நீ என் கையிலயும் கொடுக்க கூடாது, நீ உன் கையால எனக்கு ஊட்டி விடவும் கூடாது, ஆனா எனக்கு கொடுக்கணும். ஊட்டி விட கூடாதா? கையால தராம எப்படி? புரிஞ்சு போச்சு, ஆனா வெக்கமா இருக்கு. உன்கிட்ட பிடிச்சதே இந்த வெக்கம் தான். எங்க வெக்கப்படு பாப்போம். எங்க 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 எங்க? விட மாட்டீங்களே. விட மாட்டேன். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.